ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம். நித்திலன் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வெளியான குரங்கு பொம்மை அப்படிங்கிற படம் தெரியும் இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, மம்தான் மோகன்தாஸ், திவ்ய பாரதி ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் நம்ம அனுராக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி. ஸோ இவங்க எல்லாரும் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா நட்டி அப்படிங்கிற நடராஜ் அப்படின்னு பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் சைட் ஆக்டர் முனிஷ்கான், சிங்காம்புலி அப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்தாலும் படத்தோட கதை அப்படின் போது நம்ம மகாராஜா அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி ஒரு சலூன் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவர் சலூன்ல ஒர்க் பண்றவர் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லலாம். பாரதிராஜா அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற நம்ம விஜய் சேதுபதி தன்னோட லட்சுமியை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாரா அந்த லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா குப்பை தொட்டிக்கெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செல்லையில் அடிச்சு வெளில தெரிஞ்சிடறாங்க. ஸோ நட்டியை நம்ம காமிக்கிறாங்க. அவர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ அவர் எப்படியான போலீஸ் அப்படின்றது படத்துல ஆரம்பத்துல அவரை பத்தி ஒரு காட்சி. ஸோ அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த காட்சியை நமக்கு விவரமா சொல்லிடுது. ஸோ நட்டிக்கு டைம் அதே கம்பெனி சொன்ன நட்டி அடிச்சு வெளில தெரிஞ்சார் அவரை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இந்தாங்க 40,000 அட்வான்ஸ், என்னோட அந்த லட்சுமியை இந்த குப்பை தட்டி இருக்கு, அதை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒரு வாரத்துல என் பொண்ணு டூர் போனவ வந்துருவா, அவைக்கு அந்த லட்சுமின்னா உயிர், அதுக்குள்ள அந்த லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை இருக்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம அனுராக் கஷ்யப் அவர்கள் வீடு வீடா போய் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு அங்க இருக்க பெண்களை கற்பழிச்சு சின்ன பின்னமாக்குறது அவரோட வேலை. இதே சமயம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் அவனோட காருக்கு உள்ள இருந்த நடிகர் குணால் கொடுத்த கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் மணிகண்டன் இருக்காரு இல்லையா, அவரோட சண்டை போட்டிருக்காரு. ஸோ இப்படி 4 கேஸ்கள் 4 விதமா நடந்துட்டு இருக்க. இந்த 4ம் எப்படி ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இந்த லட்சுமி அப்படிங்கிறது யாரு, உண்மையிலேயே விஜய் சேதுபதி எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தாரு, எதுக்காக இந்த லட்சுமியை காணும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்றதான் படத்தோட மைய கருத்து. இப்போ படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கதை அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் பத்தி பேசி ஆகணும். டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு கதையை, அதாவது கொஞ்சம் விட்டு விட்டா தான் கதைகள் எல்லாமே வரும். இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு கதையை, ரொம்ப இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டோரியை என்னால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸ்க்ரீன் பிளேயில் படம் எடுக்கிறதுலையே நான் ஒரு மகாராஜா அப்படின்னு இந்த படத்தில் நமக்கு மறுபடியும் நிரூபிச்சிருப்பாரு. இதை தவிர இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படத்தோட காட்சிகள் கோர்வையா வராம விட்டு சீன்களா கொஞ்சம் சீனா என்னது படம், என்ன இளவு கர்மத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நமக்கு வரும். செகண்ட் ஹாஃப் அப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த சீனெல்லாம் விட்டா காமிச்சாங்களோ அதோட கண்டினியூவேஷன், அதுக்கு முன்னாடி அந்த கதைகள்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்ற காட்சியை கோர்த்து விடுவாங்க. ஸோ இதுதான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவரோட 50வது படம் இந்த படம். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான படங்கள் ஃபிளாப்பா கொடுத்தாலும் இந்த படத்தை எப்படியாவது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா, அது மெகா பிளாக் பஸ்டரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கடுமையா அந்த படத்துல உழைச்சிருக்காரு. அந்த உழைப்பு அவரோட நடிப்புல அழகாவே தெரியுது. அந்த நடிப்புக்கு அவருக்கு வெற்றி கிடைச்சதா அப்படின்னா டெஃபினட்டா கிடைச்சது. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கதறதாகட்டும், லட்சுமி அப்படின்ற அவங்களோட குடும்பத்துல சேர்ந்த ஒரு காணல் அப்படின்னு சொல்லி கதறதாகட்டும், ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் பேசுகிற ஒரு டயலாக் ஆகட்டும், வீட்டுக்குள்ள சிங்கம் புலி நட்டியோட சேர்ந்து ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில் அவர் கேட்டு அழுற அந்த காட்சியாகட்டும், அருவாவோட வெட்டி கொள்ற காட்சியாகட்டும் அப்படின்னு ஒரு காட்சிகளையும் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. சிங்கம் புலி சார் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் படத்துல MS பாஸ்கர் சாரை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி சிங்கம் புலியை இந்த படத்துல ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேரக்டர்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் காமெடி அண்ட் இந்த மாதிரி குலச்சித்திர ரோல்ல மட்டுமே இருந்த சிங்கம்புலி சார் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் சிங்கம்புலி சாருக்கு இப்படிலாம் நடிக்க தெரியுமா, அவர் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாம ஏன் அவர் காமெடிக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தோணும். ஸோ குறிப்பா அந்த காட்சி பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். படத்தோட மொத்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் காட்சி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த லட்சுமி அப்படிங்கிற அந்த குப்பத்தொடியை காணாமல் போயிடுது, அதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சிங்கமொழி. அதை நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த நடிச்சு காட்டுற காட்சி எல்லாமே
அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக அந்த காட்சி வந்து நடிச்சிருப்பாரு அண்ட் சிங்கம் புலி சார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்க்ரீன் பிளேங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன படம் அப்படின்னு புரியும். அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை வந்து மேர்ஜ் பண்ணுவோம். அதாவது அந்த காட்சிக்கு முன்னாடி காட்சிகள் என்னெல்லாம் இருந்துச்சு, அதோட பாதி காட்சிகளை நமக்கு காமிச்சிருப்பாங்க, பாதி காட்சி காமிங்க, அந்த பாதி காட்சி எப்படி வந்து மேர்ச் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் ஸ்பீட்லையும் அண்ட் ஒரு பயங்கரமான த்ரில்லர், பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் செகண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுமாராகவும் இருந்திருக்கும். அண்ட் கடைசி ஒரு 40 நிமிஷம் படத்தில் அதுதான்டா படம், இதுதான்டா ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருப்பாங்க. என்னதான் கிளைமேக்ஸ் காட்சி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சாலும் அதையும் அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நட்டி எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு காமிச்சாலும் ஒரு மனசாட்சி உள்ள போலீஸ்காரன் அப்படின்றத ஒரு காட்சியில் நமக்கு வந்து காமிச்சிருப்பாரு. அண்ட் அபிராமி ஆகட்டும், மம்தா மோகந்தர் ஆகட்டும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஸ்கோப் இல்லை. அந்த லவ் டூயட் சாங் அப்படின்னு ஒரு இளவுமே இல்லாமல் தான் சொல்ல வந்ததை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்காரு. ஒரு பாடல்கள் படத்தில் இருந்தாலும் அங்கங்கே சில விட்டு விட்டு அந்த பாட்டு வந்தோடையா பெருசாக பாடல்களோட தாக்கம் இந்த படத்தில் இல்லை. அதுவே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், ஒரு அமேசிங். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியாகட்டும், ஒரு முடிச்சுக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ட்விஸ்டைம் அவுத்து விடும்போது பின்னாடி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டோட மியூசிக் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கதை சொல்லுவார், நமக்கு திரும்ப ரிவீல் பண்ணும்போது ஒரு உண்மையான கதையை சொல்லும்போது பின்னாடி போகிற பேக்ரவுண்ட் ஆகட்டும், அந்த போலீஸ் ஸ்டேஷனை சொல்லிட்டு விஜய் சேதுபதி கண்ணில் அப்படியே தண்ணீர் கீழே சொட்ட சொல்கிற அல்ற காட்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கோப் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னாலும் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு இப்படி சாதாரணமாக பழக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற லெவலுக்கு இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து 8 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான மூவி அண்ட் மஸ்ட் வாட்சபிளான மூவி இந்த படம். ஒரு ஹைலி ரெக்கமெண்டான மூவி. நீங்கள் இப்படியான படத்தை வந்து டெஃபினட்டாக இந்த வருஷத்தில் நீங்கள் இனிமேல் பார்க்க முடியவே முடியாது. இதுதான் பெஸ்ட்டான படமாக இந்த வருஷத்தில் இருக்கும். ஹை பட்ஜெட் படங்கள் வந்தாலுமே ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, ஒரு பெஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு படம் இந்த படம் இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா இந்த மகாராஜா படமாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. போய் புக் பண்ணி இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ஃபேமிலிஸோட பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அதில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. முனிஷ்கான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முனிஷ்கானோட நடிப்பெல்லாம் தாண்டி சிங்கம்புலியோட நட்டி அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 3 பேரும் பயங்கரமாக வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கோப் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக விஜய் சேதுபதி ஒரு பொலைட்டான ரொம்ப ஆரவாரம் இல்லாத பொலைட்டான ஒரு நடிப்பு அண்ட் அமேசிங். அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.